ஆனா, சில பொறாமை புடித்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா அவங்க அப்பா இல்லன்னா வந்திருக்க முடியாது. கண்டிப்பா அது நடந்திருக்கவே செய்யாது. அவங்க அப்பா தான் காரணம். இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அஜித் அண்ணாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்தம் அதாவது சுயநலத்துக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. ரேசிங் சூஸ் பண்ணது அவங்களுடைய ரசிகர்களுக்காகவும் இல்ல. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாவும் கிடையாது. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா அவர்கள் விஜய் அண்ணாவ குத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இணையத்துல வைரல் ஆயிட்டு வருதுல்ல. அப்படி அஜித் அண்ணா அவர்கள் அந்த லெட்டர்ல விஜய் அண்ணாவ எந்த மாதிரி குத்தி பேசியிருந்தாங்க? அப்படி என்னதான் இருந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அஜித் அண்ணா விஜய் அண்ணாவ குத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 2 கருத்துக்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருதுல்ல. அது ஃபர்ஸ்ட் கருத்து என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த பயணம் எனக்கு எளிதாக இல்ல. இந்த துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாம தான் நுழைந்தேன். முழுக்க முழுக்க என் சுய முயற்சியால் மட்டுமே சினிமா துறைக்கு நுழைந்தேன். அப்படிங்கிற மாதிரி அஜித் அண்ணா சொல்லியிருந்தாங்க. இதுதான் இணையத்திலயுமே விஜய் அண்ணாவ குத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பரவிட்டு வருது. பட் விஜய் அண்ணாவ குத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. விஜய் அண்ணா சினிமா ஃபீல்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மூலமா தான் வந்தாங்க. தனிச்சையா வரல. அதுவும் உங்க அப்பா எப்படி அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க அப்பா சினிமா துறையில இயக்குனர். அதாவது படங்கள்லாம் இயக்குவாங்கல்ல, அப்படி ஒரு இயக்குனர் தான். நெறைய படங்கள்லாம் இயக்கியிருக்காங்க. அந்த படத்துல ஒரு படத்த தான் தன்னுடைய பையன சினிமா ஃபீல்டுல அறிமுகப்படுத்துனாங்க. 1984ல வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல நடிக்கும்போது விஜய் அண்ணாவுக்கு 10 வயசு. அந்த படத்து மூலமா தான் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தடுத்த படங்கள் அவங்க அப்பா அறிமுகப்படுத்தல. அதுக்கப்புறம் விஜய் அண்ணா இந்த ஃபீல்ட புடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி படங்கள் நடிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் படம் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அது அவங்களுடைய சொந்த உழைப்பு, கடினம், எஃபெக்ட் எல்லாமே விஜய் அண்ணா தான் போட்டாங்க. அவங்க அப்பா இல்ல இதுதான் என் பையன். என் பையனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என் பையன இனி கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் போனோனே இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்த நீங்க குடுக்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேஜ் போன பிறகு அவன் தான் அடுத்து தமிழ்நாட்டுல அடுத்த தளபதியா இருக்கணும். அப்படிதான் நீங்க சப்போர்ட் பண்ணியே தீரணும். அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லல. இதுதான் என் பையன் சொல்லிக்கிட்டு அறிமுகப்படுத்துனாங்க. அது விஜய் அண்ணா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு நிக்கிறாங்க. ஆனா, சில பொறாமை புடித்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா அவங்க அப்பா இல்லன்னா வந்திருக்க முடியாது. கண்டிப்பா அது நடந்திருக்கவே செய்யாது. அவங்க அப்பா தான் காரணம். இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வழி காட்டி குடுத்தாங்க. இதுதான் இந்த ஃபீல்டு சினிமா துறைக்கு உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வழிய காமிச்சு குடுத்தாங்க. அத விஜய் அண்ணா என்ன பண்றாங்கன்னா, சரி நமக்கு புடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்களுடைய உழைப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு சரியா? அதே மாதிரி அப்பாமார்கள், அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொழிலையோ ஏதாவது இருந்தாலுமே வழி காட்டுவாங்க. நீ இந்த வழிக்கு தான் போணும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக் குடுப்பாங்க. அத பிள்ளைங்க புரிஞ்சு நடக்கிறது நல்லதுதான். இப்ப சினிமா ஃபீல்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அப்பாவும் தன்னுடைய மகன அறிமுகப்படுத்தினதே கிடையாதா? கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா அப்பாவும் தன்னுடைய பையனுக்காக பண்ணதான் செய்வாங்க. இந்த உலகத்துல பண்ணாத அப்பாக்களே கிடையாது. அதே மாதிரி சினிமா துறையிலயுமே தன்னுடைய பையங்கள அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி. ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய மகன் சிம்பு அவங்கள அறிமுகப்படுத்துனாங்கல்ல. இதுதான் என்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துனாங்க. சிம்பு அவர்கள் இப்படி நெறைய படங்கள் நடிச்சுட்டு வராங்க. அடுத்ததாட்டு சிவாஜி அவர்கள் என்ன பண்ணாங்க, பிரபுவ அறிமுகப்படுத்துனாங்க. பிரபு அவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகன் அறிமுகப்படுத்துனாங்க. இப்படி காலங்காலமா சினிமா ஃபீல்டு போயிட்டு தான் இருக்குது. அடுத்தது தனுஷ்
அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அது இப்ப கூட ரிலீஸ் ஆச்சு. அவங்களையுமே அறிமுகப்படுத்துனாங்க. இப்படி தன்னுடைய அப்பாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன்மார்கள வந்து என்ன பண்றாங்கன்னா, வழி காட்டி குடுக்குறாங்க. அத வந்து தக்க வைக்கிறது, தக்க வைக்காம இருக்கிறது அவங்களுடைய விஷயம். அதே மாதிரி விஜய் அண்ணாவோட அப்பா, விஜய் அண்ணாவுக்கு வழி காட்டுனாங்க. அதே மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவ தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அஜித் அண்ணா, நான் தனியா தான் வந்தேன். தனியா தான் இந்த ஃபீல்டுல வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தற்பெருமை காட்டுறாங்கல்ல. அதே மாதிரி விஜய் அண்ணாவும் இந்த இடத்துல வந்து நிக்கிறது அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய சொந்த உழைப்புல தான் வந்து நிக்கிறாங்க. அதனால ஒருத்தங்கள வந்து குத்தி பேசுறது என்னைக்குமே வேண்டாம். அடுத்ததாட்ட அஜித் அண்ணா இன்னொரு கருத்து பேசியிருந்தாங்களா, அது இணையத்துல வைரல் ஆயிட்டு வருதுல, அது என்ன கருத்து அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவுதான். நன்றி. உங்கள் அன்பை என் சுய லாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதாவது அஜித் அண்ணா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அன்ப என்னுடைய சுய லாபத்திற்காகவோ, தவறாகவோ நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து விஜய் அண்ணாவ குத்தி பேசினது மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து இந்த சினிமா ஃபீல்ட விட்டுக்கிட்டு அரசியல் ஃபீல்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? ஆனா விஜய் அண்ணா நெனச்சிருந்தா ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 படம் நடிக்கிறதுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு டாப் பொசிஷன்ல கூட நம்ம விஜய் அண்ணா இருக்கிறாங்க. அவங்க வாங்குற சம்பாத்தியத்த வச்சுட்டு அவங்களுடைய ஃபேமிலிய ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் ஃபீல்ட சூஸ் பண்ணாங்கல்ல, இத சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க நெனச்சிருந்தா பிசினஸ சூஸ் பண்ணிக்கிட்டு உலகத்திலே அதாவது உலகத்துல எப்படி நம்பர் 1 பணக்காரங்களா ஆக்கலாம், எப்படி பெரிய பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போகலாம். ஆனா விஜய் அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த அளவுக்கு மக்கள் நம்மள வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மக்களுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொது சேவைய சூஸ் பண்ணி தான் இந்த அரசியல சூஸ் பண்ணாங்க. ஆனா அரசியல சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ரசிகர்கள கூப்ட்டு, "எனக்கு நீங்க கள்ள ஓட்டு குத்துங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரியா? என்ன பிடிச்சிருந்தா, என்னுடைய ஆட்சி புடிச்சிருந்தா எனக்கு வந்து வோட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி தான் கேட்குறாங்க. பட் இத புரியாம ஒரு சில கெட்ட எண்ணம் உள்ளவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரசிகர்கள வச்சு தான் விஜய் வந்து இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு வராரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்ப விஜய் அண்ணாவையும், அஜித் அண்ணாவையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா தான் மக்கள் சேவைக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? மக்களுக்காக பண்ணிட்டு வராங்க. அஜித் அண்ணாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்தம் அதாவது சுயநலத்துக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க நெறைய படங்கள் நடிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய மார்க்கெட்டிங் குறைய டைம்ல வந்து இது வந்து ரேசிங் உதவியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ரேசிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரேசிங் சூஸ் பண்ணது அவங்களுடைய ரசிகர்களுக்காகவும் இல்ல. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாவும் கிடையாது. அவங்களுடைய ட்ரீம். அவங்களுடைய சின்ன வயசு ட்ரீம வந்து இப்போ நிறைவேத்துறாங்க. அதுதான். ஆனா இது தெரியாம எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக வந்து இந்த ரேசிங் பண்றாங்க. அவங்க சொந்தமா அதாவது ரத்தம் சிந்தி ரேஸ் கார் ஓட்டுறாங்க. அதனால அஜித் அண்ணா தான் எல்லாம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லப்போனா விஜய் அண்ணா தான் மக்கள் சேவைக்கு மக்களுக்காக இறங்கியிருக்காங்க. ஆனா இது தெரியாம ஒரு சிலவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் யாருமே இனி பேசாதீங்க. அதே மாதிரி விஜய் அண்ணாவும் வந்து அவங்களுடைய ரசிகர்கள வச்சு சுயநலத்துக்காகவும், அவங்களுடைய சொந்த தேவைக்காகவும் பயன்படுத்தவே இல்ல. பொது சேவைக்காக மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் தான் உண்மை. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்க விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தா நெக்ஸ்ட் ஆட்சில அவங்க வந்து நல்லது செய்வாங்க மக்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.